ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாக தகவல் கிடைத்தவர்கள், நிறைய தகவல் பெற்றவர்கள், இதில் கொஞ்சமாக தகவலை பெற்றவர்களை விட நிறைய தகவல்களை பெற்றவர்கள் சரியான முடிவு எடுக்க முடியும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் பேப்பர் பார்க்குறாரு, பிளட் டெஸ்ட்டு கொண்டாங்க, சரி, ஸ்கேன் கொண்டாங்க, சரி, வேறு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்னென்ன இருக்குது கொண்டாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாரு, பேஷண்ட்டையும் இப்படி பார்க்குறாரு. ஐ திங்க் சர்ஜரி பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். எவ்வளவு எவிடன்ஸ் எடுத்துக்கிறார், பிளட் ரிப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டாரு, எக்ஸ்ரேயில் எடுத்துக்கிட்டாரு, சிடி ஸ்கேனில் எடுத்துக்கிட்டாரு, எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுத்துக்கிட்டாரு. நம்ம ரொம்ப கூச்சமே இல்லாமல் சொல்கிறோம், அவர் வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் பில்லு போடுறதுக்காக எடுத்துக்கிட்டார். மெடிக்கல் ஃபீல்டு பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நாளைக்கு கோர்ட்டில் போய் கேள்வி கேட்டால் ஒய் யூ கேம் டு திஸ் கன்க்ளூஷன்னு ஜட்ஜு கேட்பார். நீ என்ன முடிவில் இந்த ஆப்ரேஷன் பண்ண, என்ன முடிவில் இந்த மருந்து கொடுத்த அப்படின்னா, பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், வேறு டாக்டர்ஸ் ஒப்பீனியன், எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் 10 பேர் உட்காந்தோம், தென் வி கேம் டு திஸ் கன்க்ளூஷன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய தகவல்களை சேகரித்தவர்கள் அறிவில் முடுக்கிற முடிவை விட குறைவான தகவல் உடையவர்கள் முட்டாள்தனமான முடிவுகளையே எடுக்க முடியும். புரிஞ்சுதா? ஏன் புஸ்தகம் படின்னு புத்தக கண்காட்சி வச்சு பிராணம் வாங்குறாங்க? நிறைய தகவல் படித்தவர்கள், கூடுதலான அறிவு உடையவர்கள், கூடுதலான இன்ஃபர்மேஷன் கையில் வச்சிருக்கிறவங்க, தே வில் டேக் ஏ ப்ராப்பர் டெசிஷன். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்படி 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 பார்க்குற பாருங்க. ஒரு 25 வயது நபரும் 65 வயது நபரும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள். ஒரு 25 வயது நபரும் ஒரு 65 வயது நபரும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கலந்து கொண்டதில் 20 நிமிடத்தில் 25 வயது பையன் ஓடி முடித்தார். அந்த 65 வயது பெரியவர் 40 நிமிடத்தில் ஓடி முடித்தார். இதில் யார் சிறந்த ஓட்ட வீரர்னு கேட்குறான். நீங்கள் டக்குன்னு என்ன முடிவுக்கு வரீங்க? 20 நிமிஷத்தில் ஓடி இருக்காம, அவர் 40 நிமிஷம் ஓடி இருக்கிறார். இதை மட்டும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 40 நிமிஷம் ஓடுற டிஸ்டன்ஸை இவன் 20 நிமிஷம் ஓடிட்டான்பா, அப்போ இவன் தான் சிறந்த ஓட்ட வீரர். அடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறோம், இவனுக்கு 25 வயசு, அவருக்கு 65 வயசு. அப்படியா? அதை முதல்ல சொல்ல வேணாமா? 65 வயசில் அது 40 நிமிஷத்தில் ஓடுறது பெரிய விஷயம்பா. அப்போ இவனை நாம் எப்படி பெருசாக சொல்ல முடியும்? இப்படி சொல்லலாம். நாளைக்கு அந்த 60 வயசுக்காரரை நம்ம குறை சொல்ல முடியாது. 2 பேரும் வேணால் ஈக்குவல்னு கூட சொல்லலாம்ப்பா. 25 வயசுல இவ்வளோ ஓடுறான், அவர் 65 வயசில் இவ்வளோ ஓடுறாரு, 2 பேரும் நல்ல ஓட்ட வீரர்னு சொல்லலாம்ப்பா. இன்னொன்று தெரியுமா என்ன? அந்த 65 வயசுக்காரர் ஒரு குழந்தைய வேற தூக்கிட்டு ஓடினார்னா, இந்த 25 வயசு அப்படி யாரையும் ஒன்று அப்படி சுமந்துக்கிட்டு போலப்பா. 65 வயசில் ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு 40 நிமிஷத்தில் ஓடினாரா? நல்ல கவனிங்க. குழந்தைய தூக்கி கொண்டுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்ச உடனே அவர் சிறந்த ஓட்டக்காரங்கிற முடிவுக்கு நீங்கள் மாறுறீங்களா இல்லையா? அப்போ சொல்கிறான், ஆனால் இந்த 25 வயசு பையனுக்குப்பா காலில் முந்தானேத்தான் ஆப்ரேஷன் ஆச்சுன்னு. முந்தானேத்து ஆப்ரேஷன் ஆகி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறானா? சொச்சா. அப்போ இந்த 25 வயசு பையன்தான். நான் இந்த கதையை இன்னைக்கு நாளைக்கு சிந்துபாத் கதை மாதிரி நீட்டிக்கிட்டே போவேன். குறைந்த தகவல்களை சேகரித்தவர்கள் முட்டாள்தனமான முடிவுக்கு வருகிறார்கள். நிறைய தகவல்களை சேகரித்தவர்கள் தான் சரியான முடிவுக்கு. சார், நான் 50 வருஷமா ஸ்டேஜில் இருக்கிறேன், more than 50 years. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எவன் நாளைக்கு என்ன வந்து நின்னாலும் ஐ வில் ஹேவ் எவிடன்ஸ். நான் ஒன்று சொன்ன நடுவில், தமிழ்நாட்டு வழிபாட்டு முறையில் முருக வழிபாடு என்பதும் வட இந்தியாவிலிருந்து வந்த சுப்பிரமணிய வழிபாடு என்பதும் இணைந்தது அப்படின்னு வளர்றான் மதத்துக்கு. எத்தனை புத்தகத்தில் நான் எடுத்து வச்சிருக்கேன் எவிடன்ஸ்? 2000 இல்லை 4000 வருஷத்து வரலாறு என்ன இருக்கு? வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன? ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டது என்ன? அங்கே சொல்லப்பட்ட வரலாறு என்ன? இங்கே தமிழில் சொல்லப்பட்ட வரலாறு என்ன? திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பட்ட வரலாறு என்ன? பின்னால் நான் ஒரு 1000 விஷயங்களை எடுத்து கோரலேட் பண்ணி இதையும் அதையும் கம்பேர் பண்ணி இப்படி பார்த்தா இந்த காரணத்தினால ஐ கம் டு திஸ் கன்க்ளூஷன். ஐ ஹவ் so much of information. இந்த நாட்டில் எப்படி தெரியுங்களா? இவ்வளவு இன்ஃபர்மேஷனோட அறிவுபூர்வமாக முடிவுக்கு வரவன் பெரியவன் இல்லை, சும்மா ஊரை மாத்திரவன் பெரியவன். எப்படி ஒரு நாடு வளரும்? நான் ஏன் இதை சொல்றேன்னா,
கந்த சஷ்டின்னு இப்போ கொண்டாடணும்ல, திருச்செந்தூர் கந்த சஷ்டி. நார்த் இந்தியாவில் எங்கேயாவது கந்த சஷ்டி கொண்டாடி இருக்கானே? போய் தேடி பாருங்க. நார்த் இந்தியா முழுக்க கார்த்திகேயா டெம்பிள்னு இருக்குல்ல, அந்த கார்த்திகேயா டெம்பிளில் எங்கேயாவது ஸ்கந்த சஷ்டி நடந்திருக்கா கேளுங்க? கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கதை அமைப்பின்படி சூரபன்மனை கொல்றதுக்கு முருகன் வந்தான்னே இல்லை, தாரகாசுரனை கொல்ல வந்தான் தான் வடக்க இருக்கிற ஸ்காந்தத்தில் இருக்கிற கதை. தெற்க தானே சூரனை கொல்ல வந்தார்னு தமிழில் இருக்கிற கதை. இது ரெண்டுமே வித்தியாசம். நான் பிரித்து பேசுறதுக்காக பேசலை. ஸோ நமக்கு எது முருக வழிபாட்டில் முக்கியமாக இருக்கோ அது அங்கே நார்த்தில் இல்லை. நார்த்தில் எது பேசப்படுகிறதோ அங்கே வந்து எப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, பொம்பளைங்க அவன் கோயிலுக்கு போகக்கூடாது. எப்படி பொம்பளைங்க அவன் கோயிலுக்கு போகக்கூடாது. நம்ம ஊரில் 2 சம்சாரத்தோட ஜாம் ஜாம்னு இருக்கு. வள்ளி தேவியான 2 சம்சாரத்தோட ஜாம் ஜாம்னு இருக்கிறார். அவர் வடக்க பாவம் தனியாக நிற்கிறது. அவர் இன்னும் மேட்ரிமோனியில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ தெர் இஸ் எ டிஃபரன்ஸ் இன் ஆல் ஸ்டோரிஸ். லிட்ரேச்சர் எவிடன்ஸ், கல்வெட்டு இருக்குது, கோயில் இருக்குது, புஸ்தகம் இருக்குது. நான் வந்து இப்போ என்னை நியாயப்படுத்துறதுக்காக இங்கே பேசலை. அதிக தகவல்களை படித்து வைத்திருக்கிறவர்கள் கூடுதலான அறிவு பெற்றிருப்பதால் தீர்க்கமான முடிவுக்கு வருகிறார்கள். அரைவேக்காட்டுத்தனமாக படிப்பவர்கள் தாங்கள் நினைப்பதை அழிச்சாட்டியம் செய்கிறார்களே ஒழிய அவர்கள் அறிவுபூர்வமான முடிவுக்கு வர விடுவதில்லை. திஸ் இஸ் நாட் குட். நாட்டுக்கு அது நல்லதில்லை. மனசில் வச்சு எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பிடிச்சது யூடியூப்பில் மிருகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நீங்களும் சொல்கிறீங்க அப்பப்போ ஒன்றை பார்த்து நாங்களும் அப்படி தான் நினச்சிக்குவோம். மான், புலி அதெல்லாம் பார்த்தா இங்கே கூட சிறுத்தை இந்த பகுதிக்கு விசேஷம்னு போட்டிருந்தாங்க. ஒரு மான் குட்டியை ஒரு சிறுத்தை வளர்க்குது. ஒரு மான் குட்டியை சிறுத்தை வளர்க்குது. ஆனால் கடைசி வரைக்கும் வளர்க்குமாங்கிறது டவுட்டு தான். நான் அதை இன்னும் அந்த ஏன்னா யூடியூப்பில் கொஞ்சம் தானே கிடைக்கும், உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொஞ்சம் தானே கிடைக்கும். அது என்ன பண்ணிடுச்சு, பிறந்த குட்டி அப்படி சேஸ் பண்ணி ஓடி வந்தது. அது அம்மா ஓடி போச்சு. இந்த குட்டியை எப்படி ஸ்மெல் பண்ணிச்சு பாருங்க. கொல்ல மனசு வரல அதுக்கு, கடிச்சு திங்க மனசு வரல அதுக்கு. இதை மோந்து பார்க்குது, அப்புறம் இதை நக்கி கொடுக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹவு டு டிஸ்போஸ் இட்னு அதுக்கு தெரியல. இதை திரும்ப அம்மாவோட அனுப்ப முடியாது. அது எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அம்மா தள்ளி போய் நிற்கிது. நீங்கள் நம்பவே முடியாது. ஆனால் அந்த யூடியூப்பில் அதை எடுத்திருக்கான், தொடர்ந்து கண்டினியூஸாக சர்ச் பண்ணி எடுத்திருக்கான். ஒரு நாள் அப்புறம் என்ன பண்ணுது, ஒரு குகையில் வச்சுட்டு தாம் போய் இற தேடிட்டு வருது. பட் இதுக்கு சாப்பிட தெரியாது, குட்டிக்கு பால் தானே குடிக்க தெரியும். போய் இறையெல்லாம் எடுத்துகிட்டு வருது. அந்த மானுக்கு சாப்பிட தெரியல. 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த குட்டி பலவீனமாக அப்படியே ஆகிப்போகுது. அந்த தாய் மான் காத்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடைசியில் ஒரு முறை இறை தேடி அந்த சிறுத்தை வெளியே போகும்போது இந்த குட்டி நடக்க முடியாமல் நடந்து வெளியே வருது. தாய்மான் பார்த்து அதை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுது. அந்த யூடியூப்பில் அது வரைக்கும் எடுத்துருக்கிறான், அது கம்ப்ளீட்டாக. நான் அப்படியே பார்த்து வியந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சிறுத்தை மானை உணவாக உண்ணுவது எப்படி அதனால் வந்து அதன் மேலே அன்பு காட்டி கொல்லாமல் அதை அப்படியே காப்பாற்றுது. அதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது, பயாலாஜிக்கலாக ஒரு ரீசன் இருக்குது. என்ன தெரியுங்களா, அந்த குட்டி அது பிறந்த உடனே மேலே ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல்லும் சிறுத்தை குட்டி போட்டிருக்கும்ல அந்த குட்டியோட ஸ்மெல்லும் ஒன்றா இருக்கும். அதை ஈன்ற போது ஏற்படுற அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லு ஒன்றா இருக்கும். இதை மோந்து பார்த்த உடனே தன்னோட குட்டி அதுக்கு நினைவுக்கு வந்துடுறதால இது தன் குட்டியோ அப்படிங்கிற ஒரு மயக்கமும் இருக்கிறதால அதை கொல்லாது. இதான் அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன். ஆனாலும் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஒரு மானை அடித்து தின்னுகிற ஒரு சிறுத்தை அது தன்னுடைய குட்டியாக நினச்சி அன்பு காட்டுகிறது அப்படின்னா. ஆனால் அதுக்கு நேர்மாறாக யூடியூப்பில் இன்னொரு செய்தி பாருங்க. என்னன்னா, ஒரு தாய் வேறு ஒருவனோடு போவதற்காக தன் குழந்தையை கொன்று விட்டு போயிருக்கிறார். சிறுத்தை எவ்வளவோ தேவையில்லை இல்லையா? குழந்தைய கொன்னுட்டு வேற எத்தனையோ பண்ணலாம். குழந்தைய கொன்று போட்டுட்டு, அதுவும் அநாகரிகமான முறையில் அந்த குழந்தைய கொன்னுட்டு நீ வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணுறியா, இந்த ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணு, லீகலாக மேரி பண்ணு, செட்டில் ஆகு, இந்த குழந்தைய யார்ட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்ணு, ஒன்று கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடு, இல்லை யார்ட்டையாவது அந்த குழந்தைய கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் கொடு. நீ ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியத்தை செய்யாமல் யாரோ ஒருத்தரோடு அப்படியே நீ ஓடி போயிட்டு இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு கொலை பண்ணிட்டு போகிறதுன்னா. ஸோ மனிதர்கள் யோசிக்கணும். நான் ஏன் இவ்வளோ பெரிய பீடிகை போடுறது தெரியுங்களா?
இந்த உலகம் எதனால் இயங்குகிறது அப்படின்னு கேள்வி கேட்டால், என்னுடைய கணிப்பு இந்த உலகம் எதனால் இயங்குதுன்னு கேட்டால், இந்த உலகம் இயங்குவது மழை, வெயில், வேறு சூரிய வெளிச்சம், சந்திரன், இவையெல்லாம் நீங்கள் 1000 விஞ்ஞான ரீதியாக பௌதிக ரீதியாக பதில் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னமும் இந்த உலகம் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் அன்பு என்னும் ஈரப்பசை மட்டுமே. அது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிற போது பார்த்தா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. பைத்தியக்கார மாதிரி இன்னொரு நாட்டு மேலே போய் குண்டு போடுறான். உங்களுக்கு தெரியுமா, சவுதியில் ஒரு அரச குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்திருந்தான். அந்த பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கோமாக்கு போயிட்டான். ஆக்சிடெண்ட்டில் கோமாவில் போன அந்த பையனை அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, சார் நம்ம சப்போர்ட் சிஸ்டத்தை பிடுங்கிட்டா அவன் கண்டிப்பாக செத்துருவான். அவர் சொல்கிறார், எனக்கு மனசு வரல, நான் பெத்த புள்ள. உலகத்தில் பெரும் பணக்காரர், சவுதி ஃபேமிலி, ராயல் ஃபேமிலின்னா கேட்கணுமா? இருக்கட்டுமே, ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ரூமில் அந்த குழந்தைய வச்சு டெய்லி போய் பார்த்துட்டு வருவார். நீங்கள் நம்ப முடியாது, 20 வருஷம் அந்த பிள்ளை வளர்ந்துருக்கிறான். நினைவே கிடையாது, சுய நினைவே கிடையாது. ஹாஸ்பிட்டல்லே வச்சு வளர்த்துருக்கிறார். கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி செலவாயிருக்கணும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி ஒருத்தனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 500 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் கூட செலவாயிருக்கலாம். அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு 20-21 வருஷம் வளர்த்துட்டு வர்றதுக்கு. நல்ல கவனிங்க, 1000 கோடிக்கு மேலே ஒரு அப்பா ஒரு பிள்ளை நினைவில்லாமல் போன கோமாவில் இருக்கிற பிள்ளைய அவர் காப்பாற்றிக்கிட்டே வரார். இது ஒரு பக்கம். ஆனால் சில அரச தலைவர்கள், நீங்கள் எத்தனை இந்த நாட்டில் உலகத்தில் போர் பார்க்குறீங்க, ஒரு அணுகுண்டோ ஒரு குண்டோ கொண்டு போய் போட்டா 200 குழந்தைங்க செத்து போகுது. புரியல, பைத்தியமா? ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கு 1000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி அந்த ஒரு உயிரை ஒருத்தன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒத்த உயிர். ஆனால் 1000 கோடி இல்லை, வெறும் 10 கோடி 15 கோடியில் போய் 200-300 உயிரை அப்படியே கொன்னுட்டு நான் எவ்வளோ பெரிய அழகாக போர் நடத்தினேன் பாருன்னு சில பைத்தியக்கார உலக தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஆயுதங்களை நம்புகிற அரசியல் தலைவர்கள் உலகத்துக்கு ஆபத்தானவர்கள். ஆயுதங்களை நம்புகிற அரசியல் தலைவர்கள் உலகத்துக்கு ஆபத்தானவர்கள். காந்தி தான் இந்த உலகத்துக்கு தேவையான ஒப்பற்ற ஒரு பெரிய தலைவன். ஏன்னா ஆயுதம் கூடாது, ஒரு மனுஷன் கூட சாகக்கூடாது, யாரையும் கொல்லாமல் யுத்தம் நடத்த வேணும்னு கஷ்டப்பட்டார் மகாத்மா காந்தி. அவரை பைத்தியக்கார மாதிரி பேசுறான் இன்னைக்கு. அவர் என்ன சொல்றாரு, அவனை கொண்டாலும் அவன் உயிர் தானப்பா, அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, அவனுக்கு அம்மா அப்பா இல்லையா, எவன் சைடில் இறந்து போகிற மாதிரி அவன் சைடில் ஒருத்தர் இறந்து போகலாமா? வேண்டாம், அந்த யுத்தத்தை நடத்துவோம், ஆனால் நம்ம ஆயுதத்தை கையில் எடுக்க வேணாம். அப்படி ஆயுதம் இல்லாமல் யுத்தம் நடத்தினா என்ன வேணும்? இப்போ சொல்கிறேன், ஆயுதம் இல்லாமல் யுத்தம் நடத்துவதற்கு காகிதம்தான் கை கொடுக்கிறது. காந்தியோட ஹரிஜன்கிற பத்திரிகை, காந்தியோட பத்திரிகைகள், இன்னும் திலகருடைய பத்திரிகைகள், பாரதியின் சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகள், அந்த பத்திரிகை இந்திய மக்கள் மத்தியில் எழுப்பின ஒரு எழுச்சி இருக்கு இல்லையா, அதை துப்பாக்கியோ பீரங்கியோ எழுப்ப முடியாது. ஒரு எழுத்தாளனுடைய சரியான அந்த எழுத்து, ஒரு பேச்சாளனுடைய மிகச்சரியான ஒரு பேச்சு, அது மக்கள் மத்தியில் போயிடுச்சுன்னு சொன்னால் 10 துப்பாக்கி 15 பீரங்கி செய்ய முடியாததை இந்த சாதாரண காகிதம் செய்து விடுகிறது. புத்தகம் அதுதான் அறிவுடைய சமுதாயத்துக்கு அடையாளம். அறிவுடைய சமுதாயம் எழுத்தை படிக்கணும், திருந்தணும். சரி, நான் இப்போ உங்களுக்கு ஹையஸ்ட் ஃபிலாசபியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய என்ன சொல்லுவாங்க, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்களே, அது மாதிரி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு ஒன்றும் நோய் இல்லை, ஆனால் இந்த உலகம் இருக்கிற நிலை எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை. இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கருத்து சொல்கிறேன், இந்த கருத்து தப்புன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? அந்த கருத்து தப்புன்னா அவங்க என்னுடைய கருத்துக்கு இன்னொரு கருத்து சொல்லணும். சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இது இல்லை. இப்போ உலகம் உருண்டை அப்படின்னு ஒருத்தர் சொன்னான், உலகம் தட்டேன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தான். அப்போ உருண்டைன்னு சொன்னவனை என்ன பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டு, ஏப்பா நீ ஏன் உருண்டைன்னு சொல்கிற? இல்லைங்க, என்னோட கணக்குப்படி இந்த மாதிரிலாம் போட்டு உருண்டை அப்படின்னா. அப்படியா? தட்டேங்கிறவன் 4 புத்தகம் எழுதணும், அவன் 2 தியரி எழுதணும், 2 தீசிஸ் எழுதணும். ஏய், எவன் உருண்டைன்னு சொல்கிறான் அவனை இழுத்து போட்டு உதடான்னா. எவ்வளவு விலங்கா, காட்டு விலங்கா இவங்க. காடுகளில் வாழ்கிற விலங்கு தான் தனக்கு எதிரான அபிப்பிராயம் உடையவங்களும் க்ளோஸ் பண்ணும். இன்னைக்கு மனித குலத்தில் அதே தான் வந்துருச்சு. நான் எனக்கு எதிரான ஒரு கருத்து சொல்கிறவனை பார்த்தா வா ஓகே 2 பேரும் பேசலாம்.
எனக்கு இப்படி தோணுது, உனக்கு இப்படி தோணுது, எதனால எப்படி? அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி இன்னும் அதை விட அதிகமான கருத்துக்களை படித்து தெளிவு பெற்று மனித குலத்துக்குரிய சிறந்த மனிதர்களாக உண்மையை கண்டுபிடிப்போம். லெட் அஸ் ஃபைண்ட் த ட்ரூத். லெட் அஸ் சேர்ந்து படிக்கலாம். வா, லெட் அஸ் ஃபைண்ட் த ட்ரூத். அதான மனுஷனுக்கு மரியாதை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம நாட்டில் இருக்கிற கோர்ட்டுகளில் நீங்கள் பாருங்கள், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் செஷன்ஸ் கோர்ட்லேயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. மேஜிஸ்ட்ரேட்லேயோ செஷன்ஸ்லேயோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ கூட ஒரு பையனுடைய கேஸு, ரொம்ப மோசமாக விமர்சிக்கப்பட்ட கேஸு, சுப்ரீம் கோர்ட் அக்யூட் பண்ணிடுச்சு. துஷ்வந்தம் என்னமோ அந்த பையனோட பேர். எல்லாரும் கத்துறோம், நீதியில் விட்டாங்க, நீதியில் விட்டாங்க. ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அவனுக்கு தெரியல. நீங்கள் லா படிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் எல்லா இடத்துலையும் ஜட்ஜாக உட்கார முடியாது. ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஃபேமிலிக்கு குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும். பெரிய ஜங்ஷன் அது. அந்த குழந்தைங்கள்லாம் சாயங்காலத்தில் ஒன்றா விளையாடும், எல்லாமே விளையாடிட்டு இருக்கோம். அப்படி எல்லாமே விளையாடுற போது பாருங்கள், ஒரு ட்ராக், ரயிலில் இப்படி ஒரு ட்ராக் இப்படி போகுது, இன்னொரு ட்ராக்கு இப்படி போகுது, இன்னொரு ட்ராக்கு இப்படி போகுது. இந்த குழந்தைங்களில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு ட்ராக்கில் விளையாடுறான். அவன் என்ன கணக்கு பண்ணி விளையாடுறான்னா, ஆன் எனி அக்கவுண்ட் அந்த ட்ராக்கில் ரயிலே வராது. ஏன் வராது? அவங்க அப்பா ரயில்வேல இருக்காரு, கேட்டிருக்கிறான், இதில் மட்டும் நாங்கள் விடமாட்டோம்டா, இது ஒரு 100 அடி போய் நின்றுடும், அதனால இதில் ரயிலே போவாது, நீ எப்போது விளையாடுறதா இருந்தால் இது உனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் சொல்கிறான், அந்த அந்த ட்ராக்கில் வச்சு அவன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான். நல்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் போகக்கூடிய ட்ராக்கில் 15 பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான். இவன் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறான், டேய் இங்கே வாங்கடா, இங்கே விளையாடலாம். 15 பேர் நாங்கள் விளையாடுறோம், உனக்கு திமுறா? நீ ஒத்தாள் அங்கே போய் உட்காந்து விளையாடிக்கிட்டு எங்களை கூப்பிடுறியா? முடியாது, போ, நாங்கள் முடியாது, நீ இங்கே வா. அவன் சொல்ல, நான் வரமாட்டேன். ஆச்சா, இந்த டயத்தில் ட்ரெயின் வருது. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருடைய டியூட்டி என்னென்னா அந்த லைன் மாற்றி விடணும். யூஸ்வலாக எந்த ட்ராக்கில் அவர் விடுவாரோ அந்த யூஸ்வலாக விடுற ட்ராக்கில் 15 குழந்தைங்க விளையாடுது. 15 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு லைனில் மாற்றி விட்டால் இந்த ஒரு பையனை அடிக்கும். சார், டிஎன்பிஎஸ்சி மாதிரி பெரிய பெரிய எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன கேட்குறாங்க, நீ ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தால் 15 பேர் இருக்கிற அந்த பக்கம் ரயிலை விடுவியா, இந்த ஒத்த பையன் விளையாடுறானே இந்த பக்கம் ரயிலை விடுவியா? ஒன்றும் மாற்ற முடியாது, ரயில் வந்துருச்சு, யார்கிட்ட விடுவேன்? 199.9 பேர். இப்போ நான் உங்களையே கூட கேட்குறேன், உங்கள் மைண்டில் நான் எங்கிட்ட பதில் சொல்ல வேணாம், நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க யாருக்குன்னு. நான் சொன்னதுக்கப்புறம் மாற்றாதீங்க, நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. 15 குழந்தைங்க விளையாடுது, ஒரு குழந்தை அங்கே விளையாடுது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராக் மாற்றணும். விட்டால் யூஸ்வலாக போகிற ட்ராக்கில் விட்டால் 15 குழந்தைங்களை அடிச்சிடும். இந்த ட்ராக்கில் விட்டால் அந்த ஒரு பையனை அடிச்சிடும். எங்கே விடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் 99.9% ஆன்சர் என்ன தெரியுமா? என்ன? ஒரு குழந்தை. அதாவது எவன் நியாயமாக இருக்கிறானோ அவனை கொன்னுடணும், எதெல்லாம் பிசாசோ அதையெல்லாம் காப்பாற்றணும். இல்லை இந்த நாடு உருப்பிடும். இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிச்சிங்களா? அவன் தானே சார் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், இதில் வராது அப்படிங்கிற அறிவோட தெளிவோட வாழ்கிறான். அப்போ அறிவோட தெளிவோட வாழற மனுஷனை கொன்னுட்டு அறிவும் தெளிவும் இல்லாத விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்பது எந்த வகையில் நியாயம்? அப்புறம் எதுக்கு ஸ்கூலு, எதுக்கு கல்லூரி, எதுக்கு கல்வித்துறை, எதுக்கு மனிதனுக்கு அறிவை ஏற்படும்? இடிச்சிட வேண்டியதானே எல்லாத்தையும். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது, 15 பேரை அதெல்லாம் வேணாம், 15 பேரும் உருப்படாதவன், ஒருத்த சொன்ன அறிவுரையை கேட்காதவன் இல்லையா? அங்கே வானாண்டா, இங்கே விளையாடுங்கடா, இங்கே ஒன்று சேஃப்டி அப்படின்னு சொல்கிறான், கேட்க மாட்டேங்கிறாங்களே. இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய சிக்கல். எது சரியோ அதை செய்கிறவனை குறை சொல்லுகிறோம், எது தவறோ அவனை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த நாடு எப்படி முன்னேறும்? அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நான் அண்மையில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். நம்ம நாட்டில் என்னன்னா நம்பு 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 நம்புனே எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறோம். நம்புவது என்பது நல்ல பழக்கம் அல்ல. உண்மையை கண்டறி, உண்மையை கண்டு அறி. நீ உண்மையை கண்டறியாம நம்புவதற்கு பழக்குவது முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம். இப்போ ஒரு உள்ள கேன்சர் இருக்கு, அதான் இல்லைன்னு நினச்சிக்கோ, இல்லைன்னு நினச்சிக்கோனா இருக்க. யோசிச்சு பாருங்க,
அப்ப நம்பு அப்படின்னா சில இடத்துல நம்பிக்கை வேணும், கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கைகள் நம்மளை காப்பாற்றும், நான் இல்லைன்னு சொல்லலை. மனசுல ஒரு சில வேலைகள் நடக்கணும், அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வெரி பவர்ஃபுல். உண்மை என்பது ரொம்ப வலிமையானது. சரி, இப்போ நான் எந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்முடைய மக்களுடைய மனோபாவத்தில் நான் ஒரு கேஸுக்கு போனேன். அந்த கேஸுக்கு எக்ஸாம்பிளாக இந்த கதைக்கு வந்தேன். நான் சொன்ன கேஸ் என்ன, துஷ்வந்தன் அவன் பேர். அவன் பேசுனா 2 பேரும் ஒரு சின்ன குழந்தைய தப்பு பண்ணிட்டான், ஒரு அம்மாவையே கொண்டுட்டான் அப்படின்னு கேஸு. இங்கெல்லாம் கன்விக்ட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி விடுதலை பண்ணிட்டார். எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டை திட்டுறான். இவனுக்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, அவன்தான் அந்த காரியத்தை செய்தான் என்பதை ப்ராசிக்யூஷன் எனக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். அந்த கேமராவில் இருக்கிறது அவன்தான், அவங்கிறத ப்ரூவ் பண்ணணும். லா என்ன சொல்லுது தெரியுங்களா, பெனிஃபிட் ஆஃப் த டவுட்னு இருக்கு. சந்தேகத்தினுடைய இடத்தை எப்போதும் ஒருவரை காப்பாற்ற மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய யாரையும் தண்டிப்பதற்கு சந்தேகத்திற்கு இடமானதை தீர்ப்பாக கொடுக்கக்கூடாது. பல ஜட்ஜஸ்க்கே இது தெரியாது. எனக்கு இப்படி சந்தேகமாக இருக்கு, அவன் தான். சந்தேகமாக இருக்குன்னா வாயை மூடிக்கிட்டு எழுது. சந்தேகமாக இருக்குன்னா விடுதலை பண்ண, வேற வழி கிடையாது. அன்டில் ப்ரூவ்டு 100% ப்ரூவ் பண்ணணும் அவன் தான் குற்றவாளி. ஏன் தெரியுங்களா, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன சொல்லுது தெரியுங்களா, ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படுவது அவசியம், ஆனால் எந்த காலத்திலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுக்கு அடுத்த வார்த்தை, குற்றத்தின் சந்தேகத்தை எப்போதும் நாம் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தான் தர வேண்டுமே ஒழிய ப்ராசிக்யூஷனுக்கு கொடுக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, ஒரு குற்றவாளி விடுதலையாவதை விட மோசம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது. ஒரு குற்றவாளி விடுதலையாவதை விட மோசமானது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது. ஸோ ஒருத்தனுக்கு என்ன மேக்சிமம் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்கணும். அவனை சுப்ரீம் கோர்ட்டில் விட்டுட்டாங்க. தட் இஸ் கரெக்ட். நமக்கு எல்லாம் படிக்கலை, ஏன்னா நம்ம எல்லாம் பேப்பர் படித்தோமே ஒழிய நம்ம என்ன லா படித்தோமா? நான் படிச்சிடலாம், நான் லா படிச்சிருக்கேன், தனியாக சொல்கிறேன். ஸோ என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அந்த கேஸை புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன சொன்னேன், கல்லுக்குள் ஈரம்னு ஒரு தலைப்பு சொன்னேன்ல, இதுக்கு இப்போ புதுசாக ஒரு வேர்டு வந்திருக்கு. அதுக்கு பேர் குவாண்டம் எம்பத்தி அப்படின்னு பேர். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணு. தட் இஸ் கால்டு குவாண்டம் எம்பத்தி. சிம்பத்தி வேறு, எம்பத்தி வேறு இங்கிலீஷில். இந்த எம்பத்தியவே நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். சிம்பத்திங்கிறது ஒரு அகங்காரம், எம்பத்திங்கிறது தான் ஒன்று அவன் இடத்துல பொருத்தி பார்த்து முடிவை கண்டுபிடிக்கிறது. தட்ஸ் குட் அப்படிங்கிறோம். அதில் இன் டீப்பர் சென்ஸ் போய் என்ன கண்டுபிடிச்சிருக்கான், குவாண்டம் எம்பத்தி அப்படின்னு ஒரு வேர்டு உருவாயிருக்கு. அவன் என்ன சொல்ல வரான், நார்மலாக நம்ம எம்பத்தி அப்படின்னு வச்சுருக்கோமே ட்ரெடிஷ்னல், அந்த ட்ரெடிஷ்னலாக நாம் வச்சுருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அவருக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். இப்போ திடீர்னு என்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் அங்கேருந்து வராரு. அவர் ஒரு மாதிரி நிற்கிறாரு. வண்டி எடுங்க போகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் இப்படியும் அப்படிமா போகிறாரு. என்ன ஏதாவது ப்ராப்ளமா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, பணம் ஏதாவது உங்களுக்கு வேணுமா, என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை சார், திடீர்னு அந்த லோன் ஒன்று நகை வச்சது முழுக போகுது, கஷ்டமாக. சரி சரி, நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க, அப்புறம் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், அது இன்டலெக்சுவல் எம்பத்தி. எப்படி உண்டாகுது தெரியுங்களா, அண்டர்ஸ்டாண்டிங். இவர் நடையிலேருந்து அவர் படுற வேதனையிலேருந்து இவர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு என்கிட்ட வேலை பார்க்குறவர் கேட்குறேன். தட் எம்பத்தி இஸ் கால்டு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேருக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை சார். அவங்களுடைய ஆழ் மனதுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. திஸ் யூனிவர்ஸ் ஹேஸ் அன் எம்பத்தி. வெறும்னு வெளியிலேருந்து கணக்கு போட்டு போய் 2 + 2 = 4ங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. அது எப்படின்னு கேட்டால், அது இயல்பாக ஊற்றெழும். அதாவது அருவி கல்லுலேருந்து எப்படி அந்த உள்ளேருந்து அந்த நீர் பீச்சிக்கிட்டு வெளியே வருதோ, பெஞ்ச மழையினால் வரல, உள்ளேந்து ஊற்றெடுத்து சில சமயத்தில் வரும் பார்த்தீங்களா அருவி, அது மாதிரி உள்ளேந்து ஊற்றெடுத்து வந்தால் தட் இஸ் கால்டு குவாண்டம் எம்பத்தி. மழையினால் தண்ணி வர மாதிரி மேலேருந்து அருவி வழியுது இல்லை, தட் இஸ் கால்டு எம்பத்தி. இந்த குவாண்டம் எம்பத்திங்கிற வார்த்தை இன்னைக்கு சயின்ஸில் கண்டுபிடிச்சான். சயின்ஸே தெரியாது நம்மால் ஒருத்தர் பாடினார், அவருக்கு பேர் வள்ளலார்னு பேர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினார் தெரியுமா, நான் தெய்வ நிலை அடைந்து விட்டதாக பல பேர் என்னை வியக்கிறார்கள், ஒரே ஒரு காரணம்தான்,
தயவு, தயவுனா கருணை, தயவு மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. என்னது? தயவு மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. மற்றவங்களுடைய துன்பம், மற்றவங்களுடைய வருத்தம், மற்றவங்களுடைய கண்ணீர், மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு கேட்டெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. there is a connection between each and everyone. காஸ்மிக் வெப், எல்லாரும் பின்னப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன், இன்னொரு மனிதனோடு இன்னொரு மனிதன் பின்னப்பட்டிருக்கிறான். அதனால அந்த அந்த மேலே இருக்கிற அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை ஆழ் மனதில் எந்த மனிதன் கஷ்டப்பட்டாலும் இவனுக்கு பளீர்னு தெரியும். அந்த லெவலுக்கு ட்ராவல் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பெரிய மகான்கள் மட்டும்தான் அந்த லெவலுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு இப்போல்லாம் ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஃபேமஸ் டெம்பிள், ஒரு கோயில் நம்ம பிஎம் கூட திறந்து வச்சாங்க. அதாவது சத்யநாராயணா டெம்பிள்னு ஒரு டெம்பிள். அந்த டெம்பிளோட ஃபவுண்டர் சின்ன பையனாக படிக்கிற காலத்தில் ஒரு குரு கிட்ட 7 வருஷம் படித்தார். 7 வருஷம் படித்து முடிச்ச உடனே குரு கேட்குறாரு, உங்கள் யார் யாருக்கு என்னென்ன வரம் வேணும் கேளுங்க, உங்கள் யார் யாருக்கு என்னென்ன வரம் அப்படி. ஒரு பையன் எழுந்தான், எனக்கு பெரிய வீடு வேணும், ததாஸ்து நடக்கட்டும். எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல மனைவி மக்கள், ததாஸ்து. நான் பெரிய அறிவாளியாகி ஊரே என்னை வியக்கணும், உலகமெல்லாம் கொண்டாடுற பண்டிதராக இருக்கணும், ததாஸ்து. நான் சொன்ன இந்த ஃபவுண்டர் ஆஃப் சத்யநாராயணா டெம்பிள் அவர் எழுந்தார், குருவை கும்பிட்டாரு. உலகத்தில் ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க? நான் பார்க்குற பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ஏன் படுறேன்? கர்ம வினைப்பா, ஒவ்வொருத்தர் பண்ண கர்மாவால் கஷ்டப்படுறேன். இவருக்கு திருப்பி கேட்டார், அப்போ யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கர்மாவை நான் வாங்கிட்டா அவங்க கஷ்டம் குறையுமா? குறையலாம். தெர் ஆர் சான்சஸ் இருக்குது, குறையும். அப்போ எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்களேன். என்ன? இந்த உலகத்தில் எவன் கஷ்டப்படுறதுக்கு என்னென்ன கர்மா இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. அவ்வளோ கஷ்டம். நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவங்கெல்லாம் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கட்டுமே. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் நல்லா இருக்கணும்னு சொல்லலை, அவன் கஷ்டத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், அவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு அவர் கும்பிடப்படுகிற ஒரு கடவுளாக மாறிட்டார். யார் பிறருக்காக கவலைப்படுறானோ, அந்த நிலைக்கு டிராவல் பண்ணுறானோ, அவன் எங்கே இருக்கிறான்? பிரபஞ்சத்தினுடைய அந்த முழு வேரில் போய் உட்காந்துக்கிறான். ஒன்றுமே பண்ண முடியாது. அவனும் கடவுளுக்கு நிகரான வழிபடுகிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு போகிறான். இல்லாட்டி நீங்கள் தெரசாவை எப்படி புனிதர்னு அறிவிப்பாங்களா? புனிதர்னா என்ன அர்த்தம்? போப் அறிவிக்கிறாரு. எதனால் அறிவிக்கிறாரு? அந்த இறைநிலை என்னவோ அந்த இறைநிலையை அந்த அம்மா மனசால வாங்குறாங்க. அப்படி ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் அந்த ஈரம், அந்த இரக்கம், அன்பின் மூலம் மட்டும்தான் இந்த இடத்தை நீங்கள் அடைய முடியும். வேற எதன் மூலம் நீங்கள் அடைய முடியாது. காரில் வரும்போது பார்த்தேன், மேலே ஏறி வரும்போது குரங்கெல்லாம் குத்த வச்சு உட்காந்துருக்கு. என்ன உட்காந்துருக்கு? இவன் பிஸ்கட் போடுவானோ, இவன் என்ன போடுவான், இவன் ப்ரெட்டு போடுவானோ, எல்லாம் கரெக்டாக. அது வேறு ஒவ்வொரு தூணுக்கும் ஒன்று ஒன்று உட்காந்துருக்கு. கரெக்டாக இடைவெளி விட்டு அப்படி கேட்ச் பண்ணுறதுக்கு வசதியாக உட்காந்துருக்கு. இது நியாயம் நினைக்கிறீங்க? இப்போ நான் பிஸ்கட் போடலைன்னா, பிரெட்டு போடலைன்னா என் கூட வரும் சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு ஈவ இறக்கமே கிடையாதா? குரங்குக்கு பிஸ்கெட்லாம் நீ போட மாட்டியான்னு. உனக்கும் போட மாட்டேன், குரங்குக்கும் போட மாட்டேன். ஏன் போடக்கூடாது? குரங்குக்கு பிஸ்கெட் போடக்கூடாது. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊட்டிக்கு வந்தபோது குண்டு குண்டாக செழிப்பாக இருந்த குரங்கெல்லாம் இப்போ வத்தலும் தொத்தலுமா இருக்கு. ஏன்? மரத்தில் காட்டில் போய் கண்டதையும் தின்னுக்கிட்டு இருந்த போது நல்ல ஜம்முன்னு இருந்தது. நம்ம திங்கிற தவுட்டு பிஸ்கட் தின்னு அதுங்களும் இப்போ தோலில் அழகு இல்லை, மினுமினுப்பு இல்லை, நல்லா இல்லை, பலாப்பழம் திங்கிறது இல்லை, வாழைப்பழம் திங்கிறது இல்லை. நீங்கள் குரங்குக்கு இரக்கத்தோடு பிஸ்கட் போடுறதா நினைக்கிறீங்க? இல்லை, அந்த விலங்கினத்தை கொல்லுகிறீர்கள். யூ ஆர் கில்லிங். அந்த இனத்தையே கொல்றீங்க, அதனுடைய நேச்சரை அழிக்கிறீங்க. அது போய் தானாக மரத்தில் போய் விளையாடும், பலாப்பழத்தை பறிக்கும், இன்னொரு பழத்தை பறிக்கும், தானாக திங்கும், வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடும், நல்லா ஜம்ஜம்னு இருக்கும். காட்டில் தானாக இருக்கிற குரங்குகளை போய் பாருங்கள், அவ்வளவு வீரியமாக இருக்கும். இப்போ எல்லாம் வத்தலும் தொத்தலுமா போச்சு. ஏன்? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இரக்கம் என்பதில் எப்படி இரக்கம் காட்டணுங்கிற தெளிவு இருக்கணும். அது எப்போ சரியான செழிப்பில் இருக்குது. இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? தகுதியற்ற இரக்கம் என்பது எப்படி? தகுதியற்ற இரக்கம் என்பது நல்லது செய்வதை விட மோசமான. தகுதியற்ற இரக்கம்ங்கிறது இருக்கக்கூடாது. இதெல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து தான் நான் இந்த கருத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். ரைட், நான் ஓரளவு ஜென்ரலாக நான் சொல்ல விரும்பினதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்காக இந்த தலைப்பை விட்டுட்டு உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருந்தால் மட்டும்தான் நல்லதை கற்றுக்க முடியும். ஒரு குரு, அந்த குரு கிட்ட ஒரு சீடன் போய், நான் படிப்பு கற்றுக்க விரும்புகிறேன், எனக்கு படிப்பு, நான் இது முதல்ல சொல்லணும்னு நினச்சேன், டக்குன்னு என் மைண்டு ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். அந்த குரு கிட்ட போய் சொல்கிறான், எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்க, கல்வி கற்றுக் கொடுங்க. குரு சொல்கிறார், கை நீட்டு. அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் கை பார்ப்பாங்க, ஜோதிடம்லாம் பார்ப்பாங்க. கை நீட்டு, கையை பார்த்துட்டு, என்னன்னா இப்போ கல்விக்குன்னு ஒரு ரேகை இருக்குது, அது உனக்கு இல்லை. அந்த ரேகை இருந்தால் தான்டா உனக்கு படிப்பு வரும், அது உனக்கு இல்லை. அதனால் என்னால் சொல்லிக் கொடுத்தா கூட உன் மண்டையில் ஏறாது, உனக்கு கல்வி சொல்லித்தர முடியாது. இவன் ரொம்ப பரிதாபமாக கேட்டான், அந்த ரேகை எங்கே இருக்கும், கொஞ்சம் என் கையில் கொஞ்சம் வரைஞ்சி காட்டுறீங்க. அவர் உடனே என்ன பண்ணார், ஒரு சின்ன ஏதோ ஒரு இது தூரிகையை நம்ம எடுத்து அந்த ரேகை எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரேகையை எப்படி வரைஞ்சி காட்டினார். இதாண்டா கல்விக்கான ரேகை, அது உனக்கு இருந்தால் பாடம் வரும். டக்குன்னு கத்தி பக்கத்தில் இருந்து எடுத்தான். என்ன ரேகை போட்டாரோ அந்த ரேகையை அப்படியே ஆழமாக கோட்டால் இப்படி கீறிட்டு குருக்கிட்ட காமிச்சான். இப்போ வந்துருச்சு இல்லை, பாடத்தை ஆரம்பிங்க. இப்போ வந்துருச்சு இல்லை, பாடத்தை ஆரம்பிங்க. அவனுக்கு தான் சாணக்கியன்னு பேர் பிற்காலத்தில். அதாவது எவ்வளவு கல்வியில் ஆர்வம் பாருங்க. கல்விக்கான ரேகை உனக்கு இல்லைன்னா கத்தியால் அந்த இடத்த அப்படியே கீச்சிக்கிட்டு வந்துருச்சு இல்லை, பாடத்தை ஆரம்பிங்க அப்படின்னு. அப்போ கற்றுக்கொள்வதில் எவ்வளோ ஆர்வம் காட்டணும். ரைட், நான் இப்போ முடிச்சிடுறேன். புத்தகங்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், புத்தகங்களை சுவாசியுங்கள். புத்தகங்கள் உங்களை அப்படியே மாற்றி போடக்கூடிய வலிமை உடையவது. அதிக தகவல்களை வைத்திருக்கிறவன் நியாயமான முடிவை எடுக்கிறான். குறைந்த தகவல்களை கையில் வைத்திருக்கிறவன் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறான். எனவே நிறைய தகவல்களை பெற வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அதற்கு கல்வியில் ஆர்வம் இருக்க வேண்டும். கல்வி ரேகை இருக்கிறதா என்று இல்லையா என்று கவலைப்படாதீர்கள். மனதில் அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு வாசிக்க பழகினால் உலகம் உங்களுக்கு வசப்படும். இந்த கல்வி மட்டும் பத்தாது, மனம் பாறாங்கல்லாக இருந்தாலும் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டக்கூடிய ஈர உணர்வு, இரக்க உணர்வு உனக்கு இருக்குமானால் நீ மனிதன் மட்டுமல்ல, தெய்வ நிலைக்கு உயர முடியும். நன்றி, வணக்கம்.